பாமகவின் டாக்டர் அன்புமணியும் அவருடைய குடும்பத்தினரும் அவதூறு பிரச்சாரங்கள் செய்து வருகிறார்கள். அதனை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகன் திரு அன்புமணி அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைக்கு மூன்றாம் நபர்கள் யாருமே காரணம் இல்லை. முழு காரணம் டாக்டர் அன்புமணியும் அவருடைய குடும்பத்தினர் மட்டும்தான். திரு அன்புமணியும் அவருடைய குடும்பத்தினரும் ஈகோவை விட்டு டாக்டர் ராமதாஸிடம் சென்று பார்த்திருந்தால் எல்லாமே சரியா இருக்கும். அதற்கு பிரிவதற்கு காரணம் இங்கு நேற்று திமுக தான் காரணம் என்று தன்னுடைய பிரச்சாரத்தில் கூறினார். அதே போல அவருடைய மகள்களை வைத்து திரு ஜி.கே. மணி தான் எங்களுடைய குடும்பத்தை பிரித்து விட்டார், எங்களுடைய குழந்தைகளை கூட எங்கள் தாத்தாவை பார்ப்பதற்கு விடுவதில்லை என்பதெல்லாம் நாடகம் போல அவர்களுடைய பிரச்சாரம் இருக்கிறது. பனையூர்னாலே அங்கு விஜய் இருக்கிறார், அவரும் ஒரு பெரிய சினிமா ஸ்டார். அவருக்கு போட்டியாக அன்புமணியின் இரு மகள்களும் சினிமாவில் ஏதோ அவர்கள் வாய்ப்பு தேடுவது போல் அவர்களுடைய பிரச்சாரம் நடிப்பாக இருக்கிறது. இதை பொதுமக்கள் உணர்ந்துள்ளார்கள். அவர்களுடைய பிரச்சாரம் எல்லாமே பொய். ஒரு தாத்தாவை பார்ப்பதற்கு பேத்திகளுக்கு யாருமே பர்மிஷன் கொடுக்க வேண்டியதில்லை. நேரா போய் பார்த்தா எந்த தாத்தாவுமே பார்ப்பாரு. அதுதான் உண்மையான விஷயம். அதே போல சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சேலத்தில் பிரச்சாரத்தில் மயங்கி விழுந்த போது தர்மபுரியில் தான் இருந்தார்கள். அவருடைய பேத்திகள் மற்றும் அவருடைய மருமகள் எல்லாமே இருந்தாங்க. ஒரு 3/4 மணி நேரம் கூட ஆகாது சேலத்துக்கு போக. தர்மபுரியில இருந்து அவர்கள் சென்று பார்த்திருக்கலாம். சேலத்தில் பார்க்கவில்லை என்றால் அடுத்த நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அவர்கள் இருந்த போது அங்கேயும் சென்று பார்த்திருக்கலாம். அவர்கள் ஏனோ பார்க்கவில்லை. இதற்கு காரணம் யாராக இருக்க முடியும்? அவங்களோட ஈகோ தான் காரணம். இதற்கு மற்றவர்கள் யாருமே காரணம் இல்லை. இது போன்ற அவதூறு பிரச்சாரங்களை அன்புமணி நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர் தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று அவர் கூறவில்லை. இதுவரை துரோகிகள் என்றுதான் மற்றவர்களை பார்த்து கூறுகிறார்கள். அந்த துரோகிகள் எல்லாம் அவர் கூறும் துரோகிகள் எல்லாம் அவருடைய தந்தையாரான டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தான் இன்னும் உதவிகரமாக இருக்கிறார்கள். அவர் செய்த பழைய உதவிகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இன்னும் அவர்களுக்கு விசுவாசமாக தான் இருக்கிறார்கள். இதில் துரோகி என்றால் அன்புமணி தான் துரோகி. அவருடைய தந்தையாருக்கு துரோகம் செய்துள்ளார். தான் பிறந்த வன்னிய சமுதாயத்திற்கு அவர் துரோகம் செய்துள்ளார். எடப்பாடியுடன் சேர்ந்து வன்னிய மக்களுக்கு அவர் செய்த அவதூறு 10.5% என்ற ஒரு நாடகம். அந்த நாடகத்திலேயே அவருடைய குட்டு வெளிப்பட்டு விட்டது. மீண்டும் இப்போ தேர்தல் சமயத்தில் அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் டிராமா கோஷ்டிகள் போல் ஒவ்வொரு பக்கம் இருந்து பொய் பிரச்சாரம் செய்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எல்லாமே நகைப்புக்குரியதாக இருக்கிறது. அவர்கள் பேசுவது அல்லது அவர்கள் சொல்லும் காரணம் எல்லாம்